மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பச்சை பயிற்றில் கருப்பு பயிறு கலந்து இருந்ததா அதனை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, மயிலாடுதுறை, குத்தலாம், செம்பனார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் பருத்தி மற்றும் பயறு வகைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வரும் நிலையில் பச்சை பயிரை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் முன்வராத காரணத்தால் விவசாயிகள் வேதனையடைந்து உள்ளனர். பச்சை பயிறு மூட்டையில் கருப்பு பயிறு கலந்து இருப்பதால் கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மறுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நல்ல மகசூல் ஈட்டியுள்ள பச்சை பயிரின் நிலை கேள்விக்குறியாகும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். அந்த பயிர்கள் என்ன பண்றாங்கன்னா 2 டைம் நாங்க சல்லடை போட்டு சலிக்கிறோம். மணச்சல்லடையும் போட்டு சலிக்கிறோம், அதுக்கப்புறம் தூசு சல்லடையும் போட்டு சலிக்கிறோம், அதுக்கப்புறம் அவங்க மிஷின்லையும் போடுறாங்க. போட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிறாங்கன்றப்ப அந்த பயிர்ல கண்டிப்பா தரத்தோட தான் இருக்கும். ஆனா தரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தான் அந்த கருப்பு பயிர் சொல்லி எங்களுக்கு அந்த பிடித்த பொருட்களை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு தான். ஏன்னா அந்த கருப்பு பயிர்ன்றது வீணா போன பயிர், மற்ற விஷயங்கள் கிடையாது. பச்சை பயிர்ல ஒன்று கலந்து வருது. அதை நீங்க விதை நேர்த்தி வேணா செய்து அரசாங்கம் உங்களுடைய முழு கவனத்துடன் இதுக்கப்புறம் நீங்க கருப்பு பயிர் வராத அளவுக்கு நாங்க உங்களுக்கு விதையை தரோம் அப்படின்னு வேணா ஒரு உறுதி கொடுத்துட்டு நீங்க அந்த பச்சை பயிர் எங்களுக்கு வழங்குங்க. நாங்களும் எங்கள்கிட்ட இருந்து உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்குறப்ப நாங்க வெறும் பச்சை பயிரா உங்களுக்கு கொடுக்குறோம்.